அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். பொதுவாக மருத்துவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை, மனம் பொறிப்படையக்கூடிய விஷயங்களை, மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை, நல்ல நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அப்படி பழைய சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நாம் மறுபடியும் நினைச்சு பார்க்கும் பொழுது மனம் மகிழ்வடைகிறது, மன அழுத்தம் குறைகிறது, அதனால் நம்முடைய ஆயுள் காலம் நீடிக்கிறது. இது ஒரு அறிவியல் உண்மையும் மருத்துவ உண்மையும் கூட. வாழ்க்கையில் கசப்பான நிகழ்ச்சிகளும் மனம் மறந்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் எத்தனையோ நடந்திருக்கலாம் வாழ்க்கையில முன்னாடி. அதை நம்ம மறுபடியும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் கூடும், அதனால் ஆயுள் காலம் குறையும். ஆகையினால சந்தோஷமான நிகழ்வுகள், அதாவது நம்முடைய குழந்தைகளோட பிறந்த நாளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய திருமண நாள், அதுபோல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையில முதல்ல சைக்கிள் வாங்கின தருணமா இருக்கட்டும், பைக் வாங்கின தருணமாக இருக்கட்டும், முதல்ல கார் வாங்கின தருணமாக இருக்கட்டும், இப்படி சந்தோஷமான விஷயங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வேற விதத்துல நிறைய இருக்கும். அதை மறுபடியும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம மனம் மகிழ்வடையும், நமது மனமும் உடலும் ஆரோக்கியம் அடையும். அந்த வகையில நம்ம அம்பகரத்தூர்ல கண்ணியத்திற்குரிய இமாம்களுக்காகவும் கண்ணியத்திற்குரிய முஅத்தின்களுக்காகவும் அழகாக ஆரோக்கியமாக அப்டேட் ட்ரெண்டிங்ல புதிய வீடு அமைத்து கொடுத்த நாள் ஆகஸ்ட் 16, 2024. இன்றைக்கு தேதி அதே ஆகஸ்ட் 16, 2026. 24 நடந்த அல்லாஹுக்கு பொருத்தமான அந்த சந்தோஷமான நிகழ்வை 2026 நாம் அதை நினைத்து பார்த்து சந்தோஷம் அடைவதற்காகவே இந்த வீடியோ. வீடு கட்டி கொடுத்தோம் என்பதை விட இமாம்களையும் முஅத்தின்களையும் கண்ணியம் செய்யுங்கள் என்ற ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பொன்மொழியை ஹயாத்தாக்கி இருக்கிறோம். இறை பணியாளர்களை கண்ணியத்தோடும் அக்கறையோடும் பார்த்து கொள்ளுங்கள் என்ற அல்லாஹுவின் உத்தரவை நிறைவேற்றி இருக்கிறோம். அம்பகரத்தூரை சேர்ந்த பலர் ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்று அழைக்கக்கூடிய உயர் சொர்க்கத்திற்கு செல்ல இந்த வீடும் ஒரு முக்கிய காரணம். யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் அல்லாஹுவின் பாதையில் சதக்காவாகும். யாரெல்லாம் சதக்கா செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கியாமத் நாள் வரை நன்மைகள் குவியலாக சேர்ந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹுவின் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணு பத்தாதா நம்ம மனம் மகிழ்வடைவதற்கு? அந்த பில்டிங் பள்ளிவாசலுக்கு அருகில வந்ததுக்கு அப்புறமா பள்ளிவாசலோட அழகும் கூடியிருக்கு, அந்த தெருவோட அழகும் கூடியிருக்கு, அந்த ஏரியாவோட அழகும் கூடியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய. நமது அம்பகரத்தூர் மக்களுக்கு இந்த இனிமையான நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்தி உங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பாருங்க. தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீர் வாழ்க, தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீர் வாழ்க, கொடை வள்ளல் வரிசையிலே அள்ளித்தரும் கரங்களிலே, கொடை வள்ளல் வரிசையிலே அள்ளித்தரும் கரங்களிலே, அம்பை நகர் வாழும் பஷீரண்ணன் ஓங்கிடவே, அம்பை நகர் வாழும் பஷீரண்ணன் குலம் ஓங்கிடவே, கொடை வள்ளல் நாகூர் ஷாகுல் ஹமீத் அவர்க்கு கொடியேற்றி நாங்கள் இங்கு படிப்பாடி வாழ்த்துகிறோம், கொடியேற்றி நாங்கள் இங்கே கவி பாடி வாழ்த்துகிறோம். கொடை உள்ளம் நீர் வாழ்க, கொடை உள்ளம் நீர் வாழ்க, மடை வெள்ளம் திறந்தாற்போல் இறை தந்த பொருள் செல்வம் தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீர் வாழ்க. ஏற்றி இறக்கி வைத்தலும் தருமம் என்றார்கள் உயர் வாஞ்சை குணத்தார் வேந்தர் நபிகள், மேலும் எதை சொன்னார்கள், மேலும் எதை சொன்னார்கள். தொழுகைக்காக நடக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் என்றார்கள்,
நீ தௌபா வேண்டி செய்யும் இஸ்திக்ஃபாரும் தர்மம் என்றார்கள். புலர் பொழுது ஒன்றுக்கு 360 தர்மம் சுலபம் என்றார்கள். மேலும் பொருளை கொண்டு தர்மம் செய்பவர் கொடுத்து வைத்தவர் என்றார்கள். கொடுத்து வைத்தவர் என்றார்கள். கொடுத்து வைத்தவர் என்றார்கள். இதான் கொடுத்து வச்சவங்க. ஆமாம், பஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்லப்பா. உடனே தூண்டி விட்டாப்புல அண்ணன், உடனே கொடுத்து விட்டுச்சு கையில் உள்ளது. நான் வந்து அதான் அண்ணன் அது மாதிரி அங்கேருந்து தான் வருது, அங்கேருந்து தான் வருது, அங்கேருந்து தானே வருது. ஆக என்ன ஒரு ஒரு 10 ரக்கா தொழுதுக்குவா, பர்ஸை எடுக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிற காலமாக இருந்துச்சு. 10 ரக்கா தொழுதுக்குறான், ஆனால் பர்ஸ்லேருந்து 10 ரூபா எடுக்கிறது மட்டும் என்னால் முடியாது. அதை பிடிச்சி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுக்கும், அதாவது கொடுத்து வைத்தவர்கள். தர்மம் வச்ச இந்த சாதாரண விஷயம் கிடையாதா? அது இருந்ததுனால இன்னைக்கு பள்ளிவாசல்லேருந்து எல்லாம் அந்த கொடை உள்ள இல்லைன்னு சொன்னால் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் எங்கே பள்ளிவாசல் வருது, எங்கே கட்டணம் உருவாருது? நன்மை ஒன்றை செய்ய சொல்லி தூண்டுதல் தர்மம் தூண்டி விட்டது அண்ணா. எல்லாருக்கும் அதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு, கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். போய் நாளை மறுமையில் பார்ப்பானா, என்ன இவ்வளோ பெரிய இந்த ஒரு மாளிகை, என்ன இந்த ஒரே ஒரு தாயம் ஒன்றுக்கு தான் இந்த பாயிண்ட்டு, இந்த மாதிரி தாண்டி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு வந்திருப்பேன்னு நம்ம அந்த அடியா வந்து ஆயாசப்படுவானா, இந்த ஒரு இதுக்காக இவ்வளோ பெரிய வெகுமதி எனக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பஷீர் அண்ணா அசந்த போகுது இன்ஷா அல்லாஹ். சிராஜன் இன்னும் எனக்கு நிறையா நல்ல கொடுத்துருக்கலாம். ஆமாம் ஆமாம், இல்லை இது இருந்தாலும் இப்போ அவங்களுடைய பீரியட்டு தான் நடக்குது. பேசுவாங்களே எல்லாரும், சிராஜன் எல்லாம் செஞ்சால் கூட யார் பீரியடில் இப்போ செஞ்சா தாவூதன் இருக்கிறவங்க தான் செஞ்சு கொடுத்துச்சு. அது ஒரு ரோலிங்கில் இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு ஒரு இதாக ஒரு பேர் வரும்ல கடைசி காலத்தில். அதெல்லாம் அந்த காலத்தை கட்டி வச்சுட்டு போனது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆக்கி வைக்கட்டும். இதுதான் பெரிய விஷயம். அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்ல, அதுக்கு முட்டு கட்ட போடாமல். ரொம்ப பெரிய துவா வாங்கிட்டாகன்னு சொல்லியாவது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். எத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். தொட்டு வச்சா அல்ல பிஸ்மி சொல்லி தொடங்கி வச்சது அண்ணன்ட்டு சொல்லி செய்வது. அதுக்கு பிறகு 10-20 பேர் மேலே சேர்ந்துட்டாங்க, அது வேற. பிஸ்மி சொல்லி தொடங்கி வச்சது. அதனால தான் வந்து ஏன் அவங்கள பாராட்டுறோம் துவா செய்கிறோம்னாக்கா, சொர்க்கம் பூமியில் விற்கப்படும், உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும், ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் தமக்கு அல்லாஹ்வின் திருமுகம் காட்டப்படும், இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும், இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். எவ்வளோ பெரிய தர்ஜாங்க அது. ஹஜ் மீது அங்கேருந்து வரவனுக்கு ஏன் நம்ம நடுவில் உட்கார வைக்கிறோம்? ஏன் சொல்லி வைக்கிற? யார் வைக்கிற? நம்மளை வைக்க வரோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். காரணம் என்ன? கொடை வள்ளலுக்கு எவ்வளோ பெரிய நன்மாரை சொல்கிறாங்க பாருங்க. ஏன் இது நபிமார்கள் வரிசையில் உட்கார வைக்கிறாங்களா? இப்போ சிராஜ் போடும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு என்ன 4வது வீட்டு திட்டு படித்தாம்ல, பேசிக்கிறோமா இல்லையா? என்னடான்னு பார்த்தா போன வருஷம் ஃபுல்லாக ஜக்காத்தே கொடுக்கலையாம். திருட்டு போய் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு போயிட்டான். சரி, இன்றைக்கி 11 மணிக்கு பிறகு வந்து அள்ளிட்டு போயிட வேண்டியதான் சொல்லிட்டு பார்த்தா ஜக்காத்தும் கிடையாது, சதக்காவும் கிடையாது குடும்பத்தில். சரி, இப்படி இப்போ கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன தேவையில்லாத திடீர் வியாதி போட்டால் ஒரு 10 லட்ச ரூபா அப்போல காலி. என்ன வெளியாகல, திரும்பி வச்சு தண்ணியை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மாதம் கணக்கில் இருந்துச்சுன்னா பாசி தான் பிடிக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செல்வங்களை, தான தர்மங்கள், உலமாக்கள் இன்னைக்கு பேசின விஷயங்களை நிறைய விஷயங்கள் அது கோடிட்டு காட்டினாங்க. அதனால் அது தூண்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா சிராஜன் மாதிரி உள்ளவங்க இருக்கிறதுனால எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகணும்ல. நாளைக்கு என்ன ஏன் சிராஜ் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே கம்முன்னு இருந்தீங்களா? நீங்கள் ஞாபகப்படுத்திக்கூடாதா? நீங்கள் பஷீர் நாங்கள் திரும்பி கேட்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து போவோம். நீங்களும் கட்டினீங்க, அதுக்கு தூண்டினவங்களுக்கும் சேர்த்து விழுவதில்லை நமக்கு. அதனால தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு இதை கொடுத்துருக்குறான். இப்போ இந்த இதில் நம்ம கேள்விப்பட்டது பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்க, சாதாரணமாக வீடே கட்டி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குனாக்கா லாட்ஜ் மாதிரி இருக்கும்.
ஒரு ரூமு, அதில் பருதா போட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டுடியோ ஃப்ளாட் மாதிரி இருக்கும். இது எப்படி 2 ரூமு. இந்த ஊரில் உள்ள சகோதரர்களோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அது பெரிய அளவில் பண்ணாவிட்டாலும் அந்த லக்ஸரியான எல்லாம் லேட்டஸ்ட்டு பிராண்டட் ஐட்டம் எல்லாம் நான் பார்த்தேன். இந்த பைப்புலேருந்து அந்த ஒவ்வொரு அழகாக பார்த்து செஞ்சுருக்கிறாப்புல. என்னன்னா அதுக்கு நான் உறுதிக்கு சொல்லி அதே மாதிரி நூறுல மீன் பாராட்டியது வேணும். அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய வச்சு பணம் கொடுத்துடலாம், ஆனால் இஹ்லாஸாக நின்று செஞ்சுருக்காரு. அதுக்கு தூண்டுதலாக இருந்து எந்த விதமான இல்லை ஒன்று பாக்கி இன்னொரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் யாரும் கொடுக்கல அப்படின்னு அண்ணன் சொல்லாமல் டக்குன்னு சொன்னவங்கலாம் டக்குன்னு எடுத்து அடித்து முடிச்சு விட்டாங்களே மேட்ரை. அதுதானே பெரிய விஷயம். ஆனால் முதல் பிஸ்மி சொல்லி தொட்டு வச்சது யார்? ஹஜ் மைதி. அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது நன்மை. அதனால் 2 பேருக்குமே இதுக்கு பெரிய கிரெடிட் அல்லாஹ் தஆலா கிருபை செய்யட்டும். இது சில பேர்கிட்ட தான் இன்றைக்கி உலகத்தில் பார்க்க முடியும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்கிட்ட பார்க்கவே முடியலை. நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல பேர் பல ஊர்களுக்கு போவேன். நம்ம அப்புறம் சொல்லி காட்டின பிறகு தான் நம்மள்ட்ட சலாம் கொடுத்து நல்லா இருக்கீங்களாம் கேட்பாங்க. என்ன ஒரு அஜத் வந்திருக்காங்க பார்க்கலையா, அங்கே பாருங்க. இல்லைன்னா தெரியாத மாதிரி எப்படி வந்துடுவாங்க. இதை மார்க்க முதல்ல போனோன்னு நான் விசுவாசம் ஏற்ற சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்க, அவங்க பக்காவிலேருந்து பதிராவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே சொன்னதுலேருந்து நமக்கு என்ன இங்கே விளங்குதுன்னு சொன்னால், இந்த சகோதரத்துவத்தை எல்லாத்துலையும் கொண்டு வரணும். நம்ம தாழ்ந்தவர், உயர்ந்தவர், பணக்காரர், ஏழை இப்படிங்கிற பாகுபாடு இல்லாத இந்த சகோதரத்துவம் அந்த சமுதாயத்தில் வந்துருச்சுன்னா உயர்வு தான். இந்த ஒரு மனப்பான்மை எல்லா உள்ளங்கள்லையும் வரணும். நான் அவங்களை சார்ந்தவங்க, நான் இவங்களை சார்ந்தவங்க, நாங்கள் அந்த ஊரை சார்ந்தவங்க, நாங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க, நாங்கள் அப்படி குரூப்பில் உள்ளவங்க, நாங்கள் இதெல்லாம் போய் இருக்கணுங்கிறது தான் அந்த சகோதரத்துவம் முதல் பேச்சு. இந்த முதல் ஹதீஸை மக்கள் புரிஞ்சு அங்கே வந்துட்டாங்கன்னா எந்த இதுவுமே இல்லை இன்றைக்கி உலகத்து. பார்த்தீங்கன்னா அப்படித்தான். நீங்களாம் என்னை விட வயசு மூத்தவங்க இருக்கிறீங்க, என்னை விட எல்லா நாடுகளுக்கும் போகிற வர்றவங்க பலலாம் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின பேச்சு இதெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம தெரிஞ்சு இந்த நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லணும். இங்கே போனால் நீங்கள் இந்த புன்முறுவலோடு பேசுங்க, நம்ம மாதிரி தெரிஞ்ச மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போங்க, போன பள்ளியை சொல்ல போன எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லணும். 2வது விஷயம் உணவு பரிமாற்றம். உணவு பரிமாற்றம் இப்போ இருக்குது நம்ம பள்ளிகளில், நம்ம மதரசாக்களில், எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி ஒன்று கூடும் போது சாப்பாடு கொடுக்குறது. இப்போ நம்ம ஒரு ஒன்று கூட நடந்துச்சு எல்லாருக்கும் உணவு கொடுக்குறது. இப்போ நிறைய உணவு கொடுக்குதல் இப்போ கொஞ்சம் நம்ம சமுதாயத்தில் நிறைய இருக்குது. அனாதை விடுதிகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. நம்ம பள்ளிவாழ் மதரசாக்களுக்கு நிறைய வருது. நிறைய மதரசாக்களில் டிஃபனில் சாப்பாடு கொடுத்த மதரசாக்கள் நிறைய நடக்குது. இப்போ எங்கள் ஊர்லலாம் டிஃபன் சாப்பாடு தான். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடு சாப்பாடு. லால்பேட்டையில் இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது, டிஃபனில் சாப்பாடு கொடுப்பாங்க. இல்லைன்னா சில இடங்களில் சமையல் பண்ணி சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி உணவு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமாக பேசின பேச்சு. ஏன்னா தமிழில் சொல்லுவாங்கள்ல, தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம். தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் தான். ஆனால் சாப்பாடு பசியாளிக்கு ஒரு ஓலை உணவு கொடுப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு துவாவை கொடுக்கணும். ஒரு பசியாளியை தேடி அந்த சாப்பாடை கொடுத்துட்டோம்னா, அவர் சாப்பிட்டுட்டு கையேந்தி துவா செஞ்சிட்டார்னா அந்த துவா அது உடனே ஏற்றும். இந்த மாதிரி பசியாளிகளை பார்த்து உணவு கொடுத்தோம்னா அது பெரிய நன்மை. இப்போ விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல நீங்கள் பார்க்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இல்லாட்டிலாம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடை கொடுத்தாங்கன்னு சஹாபாக்களுடைய வரலாறுல நீங்கள் பார்க்க. இதெல்லாம் அந்த பழக்க பண்பாடுகள் வரணும். அதைத்தான் அங்கே முதல்ல பேசினாங்க. 3வது வசிலுல் அர்ஹாம, அது மாதிரி சொந்த பந்தங்கள். இது ஒன்றும் 1 மணி நேரம் பல மணி நேரம் பேச வேண்டிய பேச்சு. சுருக்கமாக நம்ம சொன்னதுனால 10 நிமிஷம் நம்ம சொல்லி அடுத்த வேலையில் இருப்போம். இப்போ சிலுல் அர்ஹாம், அது மாதிரி சொந்த பந்தங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டவங்களாலும் சரி, ஏற்றுக்கிறாதவங்களாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. நம்மளை ஏற்றுக்கிறலையே, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் நீ களிமா சொல்லலையே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஊருக்காரரு, நம்ம நண்பர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு, நம்மளை ஏற்றுக்கிறாட்டியாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த உறவை, அந்த நட்பை, சொந்த ஊருக்காரங்கிற அந்த அன்பை, அந்த வத்தனிங்கிற அந்த நம்மளுடைய ஊருக்காரங்கிற பிரியத்தை, நம்முடைய சகோதரங்கிற அந்த பிரியத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தாங்க. அதை மக்களுக்கு சொன்னாங்க. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்குறாங்க. தொழுகை, வணக்கம், வழிபாடு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்து இது இல்லைன்னு சொன்னால் அது எதுலேயுமே பிரயோஜனமே இல்லை. எந்த தொழுகையிலையோ, அந்த நோம்பில், அந்த ஜக்காத்தில், அந்த ஹஜ்ஜில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாத்துக்கு பிறகு தான் 4வதாக சிலுல் அர்ஹாம வ சொல்லு பில்லைலி வன்னாசு நியாம். 4வதாக தான் தொழுவுங்க, எல்லாரும் மக்கள் உறங்கும் பொழுது நல்ல அது வணங்குங்கள், தொழுவுங்கள்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் ததுகுலுல் ஜன்னத பி சலாமின்,
நீங்கள் சலாமத்தோடு அல்லாஹுடைய அருளோடு சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி. 4 செய்தி தான். 4 செய்தி இருந்தால் நீங்கள் சலாமத்தோடு சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 செய்தி தான் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மாதிரி உலமாக்கள் அந்த ஹதீஸோடைய ஆதாரத்தோடு பாடி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டதே இல்லை. இப்பதான் கேட்குறோம். ஆமாம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் மதுரை ஆட்சி கூட பாட்டா பாடாம இது மாதிரி சொல்லவும் அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒட்டிட்டாங்க. எல்லாம் பள்ளியாசு ராஜா பள்ளியாசு தான் சிறப்பு உள்ளாங்க விட மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இருக்கணுங்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் புக் பண்ணா கூட இது முன்னே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதான் இதுக்கு பாடிக்கிட்டே இருந்ததை விட ஒரு பாட்டில் ஒரு பகுதியை பாடினா போதும். அதை எடுத்துக்கிட்டு சொல்லி அதுக்குள்ள கருத்து அதில் ஹை பிச்சில் தூக்கம் அதுதான். இல்லை அதில் 2 அதில் ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியாது. நம்ம மூச்சு விடுறதுக்கு தான் பேசுகிறோம்னு அவங்க யாருக்கும் தெரியும். ஆமாம், தொடர்ந்து பைக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்து வச்சுக்கங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு உட்காந்து எல்லாம் டவுன் ஆகிடும். இந்த நேரம் உயிரின் போயிட்டு வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அதனால என்ன 4 மணி நேரம் மலேசியாவில் கோலாலம்பூரில் நடக்குது. 4 தண்ணி குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, பட்டு அடி தட்டி ஆகுது. பாட்டு அது அவங்க எழுதுனது தான். நிறையா இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து எல்லாம் பெரிய ஹைலைட்டு. அந்த ஆன்மீக சபையெல்லாம் ரொம்ப ஆமாம், அது எல்லா உலமாக்களுடைய இது ரிங்டோனு எல்லா இதுலேயும் வச்சுருப்பாங்க. கண்ணீரும் பன்னீரும் சமமாக முடியாது, பன்னீரின் வாசம் எல்லாம் கண்ணீரில் கிடையாது, கண்ணீரும் கடல் நீரும் கரிப்பதுதான் என்றாலும், கண்ணீரும் கடல் நீரும் கரிப்பதுதான் என்றாலும், கண்ணீரின் துளிகளிலே கப்பல்கள் ஓடாது. அன்னையும் பெண்தானே, அவளை போல அமுதூட்ட கன்னி பெண் நினைத்தாலும் கதை இங்கு நடக்காது. கள்ளிப்பூ பூவினம்தான் காண்பதற்கு அழகேதான், மல்லிகை பூவென சூடென்றால் மனைவிக்கு பிடிக்காது. மூளையும் அங்கம்தான் முடியும் ஓர் அங்கம்தான், மூளையின் செயலெல்லாம் முடி செய்ய முடியாது. நம் வீட்டு கிணற்றினிலே ஜம்சம் நீர் சுரக்காது, நம் வீட்டு கிணற்றினிலே ஜம்சம் நீர் சுரக்காது. நமதூரின் பள்ளியெல்லாம் மஸ்ஜிது நபவி போலாகாது. நம்மை போன்ற மனிதரன நாயகத்தை எண்ணாதே, நம்மை போன்ற மனிதரன நாயகத்தை எண்ணாதே. நன்மையும் தீமையும் உண்மையும் பொய்மையும் பொதுவென்று சொல்லாதே. அல்லாவின் தூதரை நீ அறியாமல் பேசாதே, நாவாலே நீ பேசி சாபத்தை வாங்காதே. நம்மை போன்ற மனிதரன நாயகத்தை எண்ணாதே. உம்மி நபி மனைவியர்கள் உம்முஹாத்து மூமீன்கள் நம்மவரின் துணைவியரோ, நாம் இறந்தால் மணப்பெண்கள். பண்பு நபி குடும்பத்தை பரிசுத்தம் ஆக்கி வைத்தான், பின்தொடரும் நமக்கெல்லாம் பேரிறைவன் என்ன தந்தான். அஞ்சல் தரும் சேவகராய் அருள் நபியை உருவகித்தாய்,
அஞ்சலுக்குள் இருந்ததென்ன அனைத்தும் நபி புகழ்தானே. வஹியருளப்படுகின்ற மனிதர் நான் என்றார்கள், வஹிரங்கா மனிதர் நாம். வள்ளலுக்கு நிகராமோ நம்மை போன்ற மனிதரன, நாயகத்தை எண்ணாதே உன் புதிய வாதம் இதை உமர் கத்தாப் கேட்டிருந்தால் தன் வாளால் உன் தலையை தலை சீவி முடித்திருப்பார். அலிபுலியார் உன் வழக்குக்கு அதிசயமாய் தீர்ப்புரைப்பார். கலிகால அபு ஜஹிலாய் கபு உன்னை வர்ணிப்பார். நம்மை போன்ற மனிதரன நாயகத்தை எண்ணாதே, நம்மை போன்ற மனிதரன நாயகத்தை எண்ணாதே. விஜய்க்கு மறுபடி இந்த பாட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதப்பா. போஸ்ட்மேன் சொன்ன அஞ்சலுக்கு என்ன அஞ்சலை வந்து தபால்காரன் தான் ரசூல்லா அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சலுக்குள் இருந்தது என்ன அஜித் அவங்க திண்டுக்கல். அஞ்சலுக்குள் இருந்தது என்ன அனைத்தும் நபி புகழ் தான். அந்த குர்ஆன் முற்றிலும் ரசூல்லா அவருடைய புகழ். அப்படியே அவர் சொன்னதுக்கு எல்லாம். அது இன்னொரு பாட்டில் எழுதியிருக்கார். எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய் மூடா, எப்படி சொன்னாய் எங்கள் நபி நாயகத்தை ஏகன் திரு தூதர் தம்மை. எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய், உங்களைப் போல் நான் மனிதர் என்று நபி கூறியதன் உள்ளறுத்தம் விளங்காமல் உண்மை பொருள் அறியாமல் எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய். அந்த ஹலிமாமாவுக்கு வந்து 2 பக்கமும் பால் குடிக்கணும். தன் சொந்த பிள்ளைக்கு ஒரு பக்கமா, ரசூல்லாவுக்கும் ஒரு தான். அந்த ஏன் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹலிமாமையாருக்கு அந்த பால் குடித்த விவரம். சூகையான தாய் மார்பு சுகமடைந்ததா, தாய் பால் சுரந்த ஒரு பால் மார்பில் மட்டும் பால் குடித்தாயாம். கண்மூடும் நேரம் உயர் கனவு வந்ததாம், அது காலையிலே பார்த்தபோது பலித்திருந்ததாம். எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய் மூடா, எப்படி சொன்னாய். செய்த வண்ணம் நீ பிறந்தாயா, இல்லை சுஜூதிலே பணிந்த வண்ணம் உலகு வந்தாயா. உன் நெஞ்சு 2ஆக பிளக்கப்பட்டதாம், உன் நெஞ்சு 2ஆக பிளக்கப்பட்டதாம். அதில் உள்வளரும் தீமையெல்லாம் அகற்றப்பட்டதாம். எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய் மனிதா, எப்படி சொன்னாய். எங்கள் நபி நாயகத்தை ஏகன் திரு தூதர் தம்மை எம்மை போன்ற மனிதர் என்று எப்படி சொன்னாய். ஒன்று சொல்லி சொல்லி இப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சா அல்ல மீன் ஒன்றாக கூப்பிட்டாங்க. ரசூல்லா பார்த்து தானே கேட்டாங்க. இப்படி அந்த மாதிரி உலமாக்கள் அந்த ஹதீஸோடைய ஆதாரத்தோடு பாடி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், இதெல்லாம் வந்து மதுரை ஆட்சி பாட்டா பாடாம இது மாதிரி சொல்லவும் அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒட்டிட்டாங்க எல்லாம். பள்ளியாசர் ராஜா பள்ளியாசர் சிறப்பு